அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 24/2/2025 ஏகாதசி திதி மதியம் 1:45 வரை. அதன் பிறகு துவாதசி திதி கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் மாலை 6:57 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனுடன் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, சொத்து விவகாரங்கள் பேச, கடன் பைசல் செய்ய, தியானம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உழைத்து பெற வேண்டியது வருமானம், உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம். இந்த இரண்டுமே இல்லாதவர்களை மதிக்காது இந்த உலகம். ஆமாங்க, உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் வருமானம் வரும். தன்மானத்தோடையும் வாழணும். நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. அடுத்தவங்க உழைப்பில் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, தன்மானம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் தன்மானத்தையே வெகுமானமாக கருதக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக திருப்பி தர முடியாமல் இருந்த கடனை இன்றைக்கி நீங்கள் பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்தவங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் நன்றி மறவாமல் போய் சில உதவிகளும் செய்துட்டு வருவீங்க. பழைய சொந்த பந்தங்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. பழைய நண்பர்களாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகி இருக்கிறதுனால வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நாம் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டோம்னா எல்லாரும் நடந்துப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. ஒரு சிலர் அவங்க புத்தியை கொஞ்சம் காட்டுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது யார் யார்கிட்ட பெருந்தன்மையாக நடந்துக்கணுமோ அங்கே மட்டும் நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. எங்கெங்கெல்லாம் குரல் எழுப்பி பேசணுமோ அந்த இடத்துல குரல் எழுப்பி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, ஒரு வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும், செலவுகளும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, சில அறிவுரைகள் நமக்கு சீக்கிரம் புரியாது. ஆனால் துன்பத்தில் நம் மனம் சிக்கிக்கொள்ளும் போது தான் அந்த அறிவுரைகள் புரிய வரும். ஆமாங்க, பெற்றவங்க நமக்கு எவ்வளவோ புத்திமதியெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க என்ன சொல்கிறது, ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு நாம் சில நேரம் கண்டுக்காமல் போயிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் தனியாக ஒரு சிக்கலில் சிக்கிக்கும் போது அப்போ தான் தெரியும், அப்போவே அப்பா சொன்னார் இது மாதிரி அது மாதிரின்னு. நாம் காது கொடுத்து கேட்காம அலட்சியப்படுத்திட்டோம், இன்றைக்கி இது மாதிரி சிக்கிக்கிட்டோமேன்னு. எங்கும் எப்பொழுதும் பெரியவர்கள் சொல்வதையெல்லாம் பெருமாள் சொன்னதைப் போல மதித்து பெரியோரின் வாக்குகளை புரிந்து வைத்து கொண்டு அதை வாழ்வில் பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அவஸ்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி விலகுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த படபடப்பு, ஒரு மாதிரியான பரபரப்பு அதெல்லாம் விலகி இன்றைக்கி நீங்கள் சாந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. தள்ளிப்போன வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாமே குறையும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இன்றைக்கி அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளிலிருந்து இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், கொஞ்சமாக டென்ஷனும் கொஞ்சம் இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்த்தவங்கள்லாம் இன்றைக்கி அடங்குவாங்க, எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க, புது ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், கருத்து மோதல்கள் அதெல்லாம் விலகி இன்றைய தினம் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் இறுதியில் எதையுமே எடுத்து செல்ல முடியாது. ஆமாங்க, இதுதாங்க மனித வாழ்க்கையோட சூட்சுமம். இதைத்தாங்க சித்தர்கள்லேருந்து புத்தர் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை முழுமையாக உணர்ந்து கொண்டு எனக்கு தான் எல்லாம் அப்படின்னு வாரி சுருட்டிக்காமல் இருக்கிறதையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடக்கங்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி அதிகமான காரம், உப்பு உள்ள சாப்பாட்டை இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. யார்கிட்டையும் இன்றைக்கி நீங்கள் கோபம் காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும், அவசரப்படாதீங்க. வாடிக்கையாளர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். அதிகாரிகளிடம் சின்ன சின்ன கருத்து முதல் வர வாய்ப்பு இருக்குது.
கூட வேலை பார்க்குறவங்களிடமும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டவும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே மௌனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நீ யாருக்கும் இரண்டாவது வாய்ப்பாக இருக்காதே. உன்னை ஒரு முறை அவர்கள் தவறவிட்டு விட்டால் மீண்டும் உன்னை அணுக முடியாத அளவிற்கு உன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. யாரையும் நீங்கள் நட்பு வட்டத்துக்குள்ளார கொண்டு வர மாட்டீங்க. அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க விட்டு விலகிட்டாங்கன்னா மீண்டும் உங்கள் நட்பு வட்டத்துக்குள்ளார வர முடியாத அளவிற்கு இரும்பு கோட்டை எழுப்பி வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. புதுசாக இன்றைக்கி விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துட்டுருக்கீங்க, தேடின்னு பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கேது உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பழைய பிரார்த்தனைகளை எல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் தைரியமான முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால பெருசாக எதுவும் நம்மால் சேர்த்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. வரவுக்கும் செலவுக்குமே சரியாக போயின்ட்டுருக்கே அப்படிங்கிற தவிப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பழைய சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது ஏஜென்சியில் கையொப்பமிடுறது அதெல்லாமே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கும். மூத்த அதிகாரிகள் தனிப்பட்ட வகையில் உங்களை பாராட்டி பேசுவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க. சுப செலவுகள் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவும் செல்வாக்கும் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவரை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமாங்க, மற்றவங்களை திருத்துறதுக்காக நாம் வந்திருக்கிறோம். நம்ம பொழப்பை நாம் பார்ப்போம். ஆரம்ப கட்டத்தில் அடுத்தவங்களை திருத்தி சோர்வடைஞ்சதெல்லாம் போதும். நம்முடைய எனர்ஜி குறைஞ்சதெல்லாம் போதும். இப்பெல்லாம் அவங்களா பட்டு திருந்தி வரட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போகலான்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பாதையை நேர்மைப்படுத்தி கொண்டு அந்த நேர்பாதையிலேயே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு கொஞ்சம் செலவு இருக்கும், அலைச்சலும் இருக்கும். பிள்ளைங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிட்டால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிட்டால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் சனி பகவானுடன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. திடீர்னு கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல்வலியும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுறது நல்லதுங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, உணவு, துணி, கட்டுமான பொருட்கள், இது மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பெருசாக நாம் உழைச்சா கூட ஒன்றும் பெருசாக நமக்கு பாராட்டு கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். நம்ம கடமையை நாம் பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து முதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் அதெல்லாமே சரியாயிடுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எல்லாம் தள்ளி போகிறதே என்று ஒருபோதும் கவலைப்படாதே. சில தரமான செயல்களுக்கு சிறிது தாமதம் ஏற்படத்தான் செய்யும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம புதுசாக ஏதாவது பண்ணணும். தாமதமானாலும் பரவாயில்ல, தரமானதை நாம் சாதித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சற்றே கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி தன்னம்பிக்கையுடன் தன்னால் எல்லாம் சாதித்து காட்ட முடியுங்கிற தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதி சுக்கிரன், அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. பார்த்தாலே பார்க்காத மாதிரி போனவங்கெல்லாம் வலிய பேசுவாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வருஷத்தை சொல்லி அதில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அப்போ உங்கள் பக்கத்தில் நான் தான் நின்னேன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிரபலங்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிக்க போகிறீங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. இடம் கொடுக்கறது, விற்கிறது, வாங்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் முடியுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் மறைஞ்சி கிடக்கிறதுனால சுற்றி சுற்றி வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓய்வு கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் நல்ல பேர் கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் சோர்வும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நன்றாக பேசி பழகுபவர்கள் எல்லாமே நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நினைத்து ஏமாறாதே. தேள் மட்டுமல்ல, அதாவது கொடிய விஷத்தை கொடுக்கும் தேள் மட்டுமல்ல, சுவையான தேனை நமக்கு திரட்டி தரக்கூடிய தேனியின் கொடுக்கிலும் விஷம் உள்ளது. ஆமாங்க, அதனால தாங்க ஒருத்தவங்களை ஒரேடியாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏற்கனவே அப்படி நம்பி தான் இப்போ நடு ரோட்டில் நிற்காத குறையாக புலம்பின்னு இருக்கீங்க. இப்போல்லாம் நீங்கள் மாறிட்டீங்க. அதனால தாங்க இப்போல்லாம் எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற தெளிவான சிந்தனைக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு இன்னைக்கு உண்டுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. வெளியில்
போனால் நமக்கு நல்ல மரியாதை தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார வந்தோம்னா யாருங்க நம்மளை கண்டுக்கிறாங்க? காரணம் கையில் பெருசாக பைசா இல்லை, அதனால தான் நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலை, யார் யாருக்கோ எதோ நம்ம வாங்கி கொடுத்தோம், இப்போ நம்ம தேவைக்கு நாம் எதுவும் வாங்கிக்க முடியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க விசா கிடச்சி வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது வேலை பார்க்குறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உறவாடி கெடுப்பவர்கள் உங்கள்கிட்ட தேடி வருவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்வதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மூத்த அதிகாரிகள், சக ஊழியர்கள் எல்லாருமே ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பொய்யை சொல்லாதே, நீதான் அதை காப்பாற்ற வேண்டும். உண்மையை சொல், அது உன்னை காப்பாற்றும். ஆமாங்க, நிஜத்தை சொல்லிட்டோம்னா நமக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. பொய்யை சொல்லிவிட்டு அதை காப்பாற்றுறதுக்குள்ளார போதும் ஆகிடுங்க. அதனால தாங்க அந்த ரிஸ்கெல்லாம் நீங்கள் எடுக்கிறதே இல்லைங்க. எங்கும் எப்போதும் உண்மையை யதார்த்தமாக சொல்லி செல்பவர்கள், இயல்பாக உண்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாய்மையே வெல்லும், சத்தியமே ஜெயிக்குங்கிற நம்பிக்கையோடு பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. சுறுசுறுப்பாக இன்றைக்கி வேலை பார்ப்பீங்க. முடிக்க முடியாத வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பேங்க் லோனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு உங்களுக்கு வங்கி கடன் உதவி இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. பிளான் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் 8வது வீட்டுக்குள்ளார உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால நரம்பு கோளாறு, அதுக்கடுத்தது கால்வலி, சோர்வு, களைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருக்கும். உடன் பிறந்த சகோதரங்களுடன் கருத்து முதல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் பண வரவு உண்டுங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய அனுபவ அறிவால் இன்றைக்கி அலுவலகத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்லது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்குங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தெரிந்தே தவறு செய்பவர்கள் அதனால் பாதிக்கப்படுபவர்களை நினைத்து ஒருபோதும் வருந்த மாட்டார்கள். ஆமாங்க, மனசாட்சி இல்லாமல் ஒரு சிலர்லாம் சிலதை செய்துருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை இனம் கண்டறிந்து அவர்களிடமிருந்து விலகி நின்று மனசாட்சியுடன் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிற
இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களையும் மீறி சிடுசிடுன்னு கொஞ்சம் நீங்கள் முன்கோபப்படுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் சீறி பாஞ்சிட்டு இருக்க வேண்டாங்க. கடந்த காலத்தை சிலர் நினைவூட்டி பேசுவாங்க. உடனே நீங்கள் கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. இன்றைய தினத்தில் சாப்பாட்டு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் இரவு 7 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. இரவு 7 மணியிலிருந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு 7 மணியிலிருந்து கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரம் முடியும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்குங்க. ஆனாலும் சிலர் உங்கள்கிட்ட வீண் பம்பு சண்டைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விவாதங்கள், கருத்து மோதல்கள், கூட வேலை பார்க்குறவங்க விடுப்பில் போனதுனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறது, அது மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து கொஞ்சம் கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நெடுந்தூர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தவறான மனிதர்கள் சரியான பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஆமாங்க, தவறானவங்க தான் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா சில தவறுகள் நமக்கு தெரியாமலே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அவங்க செய்யும்பொழுது தான் இப்படியெல்லாம் உலகத்தில் தவறுகள் இருக்குதா, இப்படியெல்லாம் ஏமாற்றப்படுவோமா, இப்படியெல்லாம் சிலரெல்லாம் மாற்றி பேசுவாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் சரியானவரிடமிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியாது. தவறானவரிடமிருந்து தான் சரியான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தவறு செய்பவர்கள் பின்னால் போகாமல் தன்னந்தனியாக நின்று தனித்து நின்று எல்லாவற்றையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது, அதை தடுக்கவே முடியலை. வருமானம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல. இருந்தாலும் எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு பக்கம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் தடுத்து நிறுத்திட்டு தாங்க இருக்கிறாரு. ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்தவங்கெல்லாம் இப்போ வழியை பேசுவாங்க. ஆனால் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்கெல்லாம் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிறாங்க. காரணம் 7.5 சனி, பாதச்சனி கடைசி 2, அதுவும் இப்போ முடிகிற தருவாயில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சிலர் விலகுவாங்க, சிலர் விரும்பி பேசுவாங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதோ ஒரு சின்ன தன்னம்பிக்கையில் வண்டி ஓடின்னு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இருந்துருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மகளுடைய கல்யாணம் வேறு தள்ளி தள்ளி போகுது, வரன் சரியாக அமைய மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. இன்றைக்கி கூட ஏதாவது பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. நம்மக்கிட்ட வேலை பார்த்தவங்களே இங்கேருந்து கிளம்பி போய் வேறொரு இடத்துல கடையை தொடங்கிட்டாங்க. நல்லா தான் போயின்னு இருக்குது. ஆனால் நாம் அப்படியே இருக்கமேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சும்மாவாக பேர் கிடைக்குது? எல்லோரும் போன பிறகு கூட நீங்கள் 1 மணி நேரம் இருந்து வேலை பார்த்துட்டு தானே கிளம்புறீங்க. கடின உழைப்பால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, ஒரு உறவை கை கழுவ வேண்டுமென்றால் கரையிலேயே கை கழுவிவிடுங்கள். நடுக்கடல் வரை அதை கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆமாங்க, கொஞ்சம் பழகி பார்ப்பீங்க. ஒத்து வரல, சரி வரல அப்படின்னா நீங்களே நேரடியாக கூப்பிட்டு இல்லைங்க நாம் விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் மனதிற்கு பிடிக்கலை அல்லது மாற்றி பேசுகிறாங்க அல்லது நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்குது, நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்கள உற்சாகப்படுத்தாமல் ஆரம்பத்திலேயே அவர்களை நகர்த்தி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. லாபஸ்தானத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப நாளாக ஆக வேண்டிய சில விஷயங்கள் தள்ளி தள்ளி போகுதே, இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போகுதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷமும் இன்றைக்கி ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. மிகப்பெரிய கூட்டங்கள் அதெல்லாம் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி கூட இருக்குங்க. சில ஆலோசனை கூட்டங்கள் அது கூட தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வருங்க. உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. உங்களுடைய கண்ணசைவை பார்த்து சிலரெல்லாம் அவங்களுடைய இயக்கங்களை அமைத்து கொள்வாங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் ஒரு பக்கம் அதெல்லாம் இருந்தாலும் கூட ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. உடம்பெல்லாம் அப்படியே ஒரு நமைச்சலாக இருக்குது, ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய பழ வகைகளை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. புது ஏஜென்சி கூட நீங்கள் எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும், வேலை சுமையும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிறிய வேலையாக இருந்தால் சிதறாமல் செய், பெரிய வேலையாக இருந்தால் யாரிடமும் சொல்லாமல் செய். ஆமாங்க, இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு நீங்கள் யார்கிட்டயா சொன்னாலே எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் முதல்ல நாம் ரகசியமாக அதை முடிப்போம், முடித்த பிறகு அப்புறம் எல்லார்ட்டையும் நாம் சொல்லுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, புது பங்குதாரர்கள் சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்னதாக சோர்வு களைப்பெல்லாம் இருக்கும். சில நாளில் தூக்கமே வரமாட்டேங்குது, சில நாட்களில் தூக்கம் வருது. இது மாதிரி மாறி மாறி இருக்கிறதுனால உடம்பே ஒரு மாதிரி அசதி சோர்வாக இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நினைத்து கொள்வீங்க. வியாபாரத்துக்குள்ள இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. இன்றைய வகையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏழரை சனி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் அலுவலகத்தில் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க, நல்ல பேர் வாங்குவீங்க. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பாங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் பலிதமாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அழகு சாதன பொருட்கள் அதெல்லாம் கொஞ்சம் வாங்குவீங்க. நம்மையும் நாம் உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்வதில் தப்பு இல்லைங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி
நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே மொட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் முடி முளைத்தாலே போதும், உடனே போய் மொட்டை போட்டு வந்துடுவாங்க. இதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் காரணம் சொல்லப்பட்டிருக்கா? எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஜினேந்திர மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ரொம்ப பழமையான நூலுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் மிக அரிதான நூல்கள்லாம் இருக்குங்க. அந்த அரிதான ஜோதிட நூல்களில் பல அரிதான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போதைக்கு புத்தகங்களாக வந்திருக்கிறது எல்லாமே குறைவு தான். ஆனால் அதில் 100 பாடல்கள் இருக்குன்னா ஒரு 50 புத்தகங்களாக வந்திருக்கும். 50 பாடல்கள், மீதி 50 சுவடியிலேயே இருக்குதுங்க. அந்த ஓலைச்சுவடியை நாம் எடுத்து படிக்கும் பொழுது அதில் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியுதுங்க. பொதுவாக ஒருத்தவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அழகாக இருப்பாங்க. லக்னாதிபதி நீச்சமடையாமல், நல்ல எந்த பகையும் பெறாமல், பாவக்கோளுடைய சேர்க்கை பார்வை வாங்காமல், சுபக்கோளுடைய நட்சத்திரங்கள், யோகாதிபதிகளுடைய நட்சத்திரக்கோளில் உட்கார்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்க நல்லா அனுபவிப்பாங்க. ஆனால் லக்னாதிபதி சரியில்லாமல் போனால் தான் அவங்களுக்கு எல்லா சிக்கலுமே வருதுங்க. பொதுவாக ஒருத்தவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் 8க்குரியவர் உட்கார்ந்தாருன்னா அடிக்கடி மொட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 8க்குரியவர் லக்னத்தில் உட்கார்ந்தாலே சின்னதாக ஒரு வயோதிக தோற்றம் மனசுக்குள்ளார, முகத்தில் அதெல்லாமே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி 8ல் போய் மறைஞ்சாலும் அடிக்கடி மொட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு முடியை பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களே இருக்காது. லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி சேர்ந்தாலும் அவங்களும் அடிக்கடி மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாவே இருப்பாங்க. இதனால் இந்த மாதிரியான பல அரிய விஷயங்கள் எல்லாமே ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி லக்னாதிபதியும் 8க்குரியவரும் சேர்ந்து இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சின்னதாக ஒரு பயம் இருக்கும். இவங்கெல்லாம் அடிக்கடி விரதம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அடிக்கடி பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறவங்களா இருப்பாங்க. இவங்களை அறியாமல் ஒரு பயம் இருந்துருக்கும். அதனால் அடிக்கடி விரதம் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி இருக்காருங்களா, அவர் லக்னாதிபதியை விட வலுத்திருக்கக்கூடாது. அது இந்த பரல்கள் எண்ணிக்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஏகாதிபத்திய சோதனை இதெல்லாம் சர்வாங்கஷ்டவர்க்க பரல் எண்ணிக்கை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் பார்த்தோம்னா இதை நாம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா லக்னாதிபதி அதிக பரல்களை வாங்கியிருக்க வேண்டும், லக்னம் அதிக பரல்களை வாங்கியிருக்க வேண்டும், அல்லது லக்னாதிபதி நின்ற வீடுக்குரிய பரல்கள் அதிக எண்ணிக்கையுடன் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு தோற்ற பொலிவு, நீண்ட ஆயுள் எல்லாமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் அதாவது லக்னாதிபதி 8க்கு போகக்கூடாது. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடாது. லக்னாதிபதி பலவீனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதி சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சந்தியில் உட்கார்ந்துருப்பார். ஒரு ராசி முடிகிற டிகிரி, ஏன்னா ஒரு ராசிக்கு 30 டிகிரி 30 பாகைகள் இருக்குது. 29வது பாகையில் இருக்காருன்னு வைங்களேன், அடுத்த வீட்டுக்கு போக போகிறாரு. அப்போ திரிசங்கு சொர்க்கம் மாதிரி 2 கட்டாந்தரமாக இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கும் அடிக்கடி மொட்டை போடுற குணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடியை பராமரிக்கிறதுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அடிக்கடி மொட்டை போடுறாங்க அப்படின்னா லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தால் தாங்க. இது மாதிரி ஜினேந்திர மாலை உள்ளிட்ட பழைய ஜோதிட நூல்களில் இதெல்லாமே அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ ஜோதிடம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய தோற்றத்திலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய ஆயுள் ஆரோக்கியத்திலிருந்து அனைத்தையும் குறிப்பிடக்கூடியதாங்க ஜோதிடம். அதனால் ஜோதிடத்தை அறிந்து கொள்வோம், நாம் யார் என்பதனையும் புரிந்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.